Hello friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியாக நல்ல ஜூஸியான ஒரு சிக்கன் ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம். இந்த சிக்கன் ஃப்ரைக்கு நான் மசாலா வீட்டிலே இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதோடய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சிக்கன் ஃப்ரை பார்த்திங்கன்னா நம்ம ரசம் சாதம், சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான இந்த சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. இப்போ நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணிக்கல. அதுக்கு மல்லி 4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 4 கிராம்பு, 4 ஏலக்காய். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்பீட் அதிகமாக வச்சிட வேண்டாம். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். நம்மளுக்கு தெரியும் அது வாசனை நல்லா வர ஆரம்பிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது நான் இன்றைக்கி எடுத்துருக்க சிக்கனோட அளவு 1 kg. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் மிளகாய் தூள், இது 3 சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறோம். 20 to 30 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ஊற வைக்கணும். தனி மிளகாய் தூள் நான் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி ஒரு 30 நிமிஷம் வரைக்கும், மேக்ஸிமம் 30 நிமிஷம் ஊற வச்சாலும் போதும். சிக்கனில் நல்லா ஊறும்போது உங்களுக்கு நல்லா அந்த காரம், உப்பு எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கும். அதனால் ஒரு 30 மினிட்ஸ் அளவுக்கே நல்லா ஊற வச்சுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிடலாம். ஸோ 30 மினிட்ஸ் கழித்து ஒரு வாணலியில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 4-5 பச்சை மிளகாயை இந்த மாதிரி சீட்ஸ் தெரியாத அளவுக்கு குறுக்க கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா சீட்ஸ் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது. அதனால் அதுக்கப்புறம் ஒரு கொத்து அளவுக்கு நம்ம கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போது இது ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி சேர்த்திருக்கிறேன். அப்படி இல்லைனா கூட நீங்கள் பெரிய வெங்காயத்துலேயே 2 பெரிய வெங்காயமாக எடுத்துக்கலாம். நல்லா பொடியை சாப் பண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாகவே இருக்கும். ஸோ எது கட் பண்ணாலும் சிறுசாக நல்லா கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும். அதுக்கப்புறமா இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இந்த வெங்காயம் குக் ஆனதுமே இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துனதுக்கப்புறமே நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஏன்னா அது சீக்கிரமாக பாத்திரத்தில் அடிப்பிடிச்சிரும். அதனால் அடுப்பை லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம 30 மினிட்ஸ் ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனை இதில் சேர்த்திடலாம். இப்போது இந்த சிக்கனை நல்லா அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு கூட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய அந்த மிளகாய் தூளும் சரி, அந்த இஞ்சி பூண்டு வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ 2 நிமிஷம் அதையும் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா நம்ம கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் இல்லையா, வீட்டிலேயே அரைச்ச மசாலா தூளை இதில் சேர்த்திக்கலாம். நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கோங்க. அந்த பவுட்ரு ஃபுல்லாக நம்ம எவ்வளோ பவுட்ரு அரைச்சோமோ அதை ஃபுல்லாக இப்போ இந்த சிக்கனில் சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
நம்ம காரத்துக்குன்னு தனியாக எதுவும் மறுபடியும் சேர்த்துக்க போகிறதில்ல. நம்ம ஏற்கனவே வந்து சிக்கனை ஊற வைக்கும் போதே மிளகாய்த்தூள் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தாளிக்கும் போது நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்திருக்கோம். இப்போது இந்த மசாலாத்தூள் சேர்த்து நல்லா கிளறினதுக்கப்புறமா நான் 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்திருக்கிறேன். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு இது இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த தக்காளியை நல்லா வந்துட்டு அப்படியே மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிருக்கணும். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிருச்சு, இருக்கிற இடமே தெரியல. இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா தான் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவும் பார்த்திங்கன்னா அந்த சிக்கனில் நல்லா சேரும். அது மட்டும் இல்லாமல் தக்காளி நல்லா மசிஞ்சதுன்னா அந்த புளிப்பு சுவையும் சிக்கனில் நல்லா இறங்கும். இந்தளவுக்கு நல்லா மசாலா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். நம்ம இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதும் நம்ம தண்ணி சேர்த்து குக் பண்ணும்போது உங்களுக்கு சிக்கனில் நல்ல மசாலாவும் ஒட்டியிருக்கும். அதே சமயம் நம்ம சாப்பிட்றதுக்கு சிக்கன் வந்து ஹார்டாக இருக்காது, நல்லா சாஃப்டாக ஜூஸியாகவும் இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். மறுபடியும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா டக்குன்னு வந்து தண்ணி எல்லாமே சுண்டி போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கன் ஹார்டாயிரும். அதனால் மீடியமில் வச்சே குக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் குக் பண்ணோம்னா நம்மளுக்கு சிக்கன் வந்து ரெடி ஆயிரும். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும். அப்போ தான் நல்லா குக் ஆகியும் இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக நல்ல மசாலாலாம் இறங்கி இருக்கிற சூப்பரான சிக்கன் ஃப்ரை வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க சிக்கனோட அளவு பார்த்திங்கன்னா 1 kg. நம்ம ப்ரிப்பேர் பண்ண மசாலா பவுடர் பார்த்திங்கன்னா 1 kg கலவாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒருவேளை நீங்கள் சிக்கன் கூட குறைவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மசாலா பவுடரோட இன்க்ரீடியன்ஸோட லெவலும் கூட குறைவாக சேர்த்திக்கோங்க. ஸோ இப்போது நம்ம இந்த டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.